இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2017ல கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான மணி ஹீஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை விட்டுருங்க. அப்படியே படத்தோட ஒன்லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படத்தோட பார்ட் ஒரு 15 பார்ட் இருக்கு. அதனால ஒவ்வொரு பார்ட்ல உள்ள ஒன்லைனை சொன்னோம்னா நமக்கு கதை எங்கேயோ போயிடும். அதனால நேரத்தை வீணடிக்காம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு மாலை மாலையா அழுதுகிட்டு இருப்பா. யார் அப்படின்னா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோயினியான இந்த பொண்ணு படிப்பு செலவுக்காக பணம் இல்லாம ரொம்ப தூரத்துல இருந்து இங்க படிக்க வந்திருப்பா. இங்க வந்து கூட நம்ம ஹீரோயினிக்கு படிப்பு செலவுக்கு பணம் பத்தாது. அதனால இவ படிக்கவே போக மாட்டா. அடுத்ததா என்னடா பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டா, படிப்பு செலவுக்கு பணம் பத்தாம இவளும் படிக்க போகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன திருட்டு பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி நிறைய பேத்துக்கிட்ட மாட்டிக்க ஆரம்பிக்கிறா. மாட்டின உடனே எங்க மாட்டினாலும் அவனுங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினி மேல கேஸ் கொடுத்துறானுங்க. இதனால அசிங்கம் தாங்க முடியாம நம்ம ஹீரோயினி அவளோட வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கி போய் கிடக்குறா. சோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோயினி வெளியே போய் தான் ஆகணும். அப்படின்னும் போது ஒரு நாள் இவளு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து தன்னோட அம்மாட்ட போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறா ஒண்ணு விடாம. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கூட எக்ஸ்ட்ரா 10 போலீஸ் இருக்கானுங்க. சோ இப்படிலாம் பேசின நம்ம ஹீரோயினியும் சரிங்கம்மா நான் போனை வைக்கிறேன், நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு போனை வச்சிடறா. வச்சுட்டு நம்ம ஹீரோயினியும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இவளோட வாழ்க்கையே மாறுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த நாட்டுல சுத்திட்டு இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட 10 ரூபா பாக்கெட்ல பணம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை இழந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே போய்கிட்டு இருக்க. அவளுக்கு பின்னாடி புறமா பார்த்தோம்னா ஒரு சிகப்பு கலர்ல கார் வருது. அந்த கார்ல இருந்த ஒருத்தன், ஹலோ மேடம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினி அதெல்லாம் மதிக்காம போய்கிட்டே இருக்கா. அப்போதைக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க மேடம், உங்களை ஏகப்பட்ட போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க. அதனால நீங்க மாட்டினீங்கன்னா உங்களை பொழந்து எடுத்துருவானுங்க. அதனால என் கூட நீங்க வாங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் உங்களை பாதுகாப்பான இடத்த கூட்டி போயிட்டு நான் உங்களுக்கு தொழில் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறான். இவன் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே திடீர்னு நம்ம ஹீரோயினியோட பக்கத்துல வந்து என்ன நீ பாதுகாப்பா பாத்துக்குவியா அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும், உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு பேபி, அதனால நீ பயப்படாம வண்டியில ஏறலாம், சரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினி எதையும் யோசிச்சு பார்க்காம அவன் கூட கார்ல ஏறி உட்காந்து அவளும் அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அப்படியே இந்த சீனை கட் பண்ண அப்படின்னா நம்ம ஹீரோயினி மாதிரியே ஏகப்பட்ட பேரை அவன் கூட்டி வந்திருக்கான். எல்லாருமே ஒரு கிரைம் லிஸ்ட் தான். இவனுங்க எல்லாத்தையும் வச்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய பேங்க்ல 250 கோடி, அதாவது 250 கோடி பணத்தை திருடணும் அப்படின்றது தான் இவனோட எய்மே. அது மட்டும் இல்லாம இதுக்காகவே இவன் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா உழைச்சிருக்கான் இவ்வளவு பேத்த சேர்க்கறதுக்கு. சோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கானுங்க பாத்தீங்களா இவ்வளவு பேத்தையும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க எல்லாத்தையும் இவன் சேஃபா ஒரு இடத்துல கொண்டு போய் இவன் வச்சிருந்து இவனுங்க எல்லாத்தையும் வச்சு திருட வச்சு இந்த பேங்க்ல பணத்தை கொள்ளை அடிப்பானா அடிக்க மாட்டானன்றதுதான் கதை. இவனும் அவனுங்க எல்லாத்தையும் சேஃபா ஒரு இடத்துக்கு கூட்டி போயிடறான். கூட்டி போயிட்டு அவனுங்கள்ட்ட ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம சோ இந்த திருடனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க என்னென்ன கேட்டகரியில இருக்கானுங்க அப்படின்றத எப்படியே ஒண்ணு பாத்துரலாம். இவன் பேர் தான் பிரில்லியன். நம்மளோட தொழில் என்ன பண்ணா எங்க டைமண்ட் இருக்கோ தேடி தேடி திருட்டுத்தனமா அடிக்கிறது. அது மட்டும் இல்லாம வாட்சி போனு பணம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு எல்லாமே ஒரு கை தேர்ந்த விஷயம். அழகா பார்த்தாலே ஈஸியா கண்ணு அடிச்சு விடுற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவான். அடுத்ததா இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப வயசு பெரியவன், நம்பர் 1 திருடனே சொல்லலாம். இவனோட பேரு மாஸ்கியூ. சோ நம்மாலு அப்பயே திருடுறதுல தலைவனா இருந்திருக்காரு. அதனால அவனையும் தேர்ந்தெடுத்து இங்க கூட்டி வந்திருக்கானுங்க. சோ அவனோட தொழில் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு கடையில திருடணும்னா ஒரு கடையோட செவுத்த உடைப்பாங்க, அப்படிலாம் கதவை உடைப்பாங்க. ஆனா நம்மாலு பூமியை பொத்துக்கிட உள்ள போய் திருடவனா. அடுத்தது யாருன்னா டென்வீர். யார் அப்படின்னா இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஆளோட பையன் தான் இவன். குடும்பமே திருட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ நம்மளோட பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைட்டிங் தான். நம்மளால ஃபைட்ல யாராலையும் அடிச்சுக்கவும் முடியாது, இது வரைக்கும் அடிச்சுட்டு யாரும் போனதே கிடையாது. அதனால இவனை இந்த டீம்ல எடுத்திருக்கானுங்க. அடுத்தது யாருன்னா ரியோ. இவன் தான் உட்கார்ந்த இடத்துல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாள். அது மட்டும் இல்லாம இவனோட பிரெயின் எதுக்காக வேலை செய்யுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் மட்டும்தான். நம்மளால பின்னி உதறி எடுத்துருவான். எங்க எதை ஹேக் பண்ணலாம் எதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்றத நம்மள்கிட்ட போனா ஈஸியா கத்துக்கலாம். அதெல்லாம் சரி, எதுக்காக நீ இவ்வளவு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எதுக்காக அப்படின்னா 15 பார்ட்ல இவனுங்க மட்டும்தான் ஹீரோ, இவனுங்க மட்டும்தான் வில்லன். பட் அதனால எல்லாத்தோட பேரையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே பாத்துருவோம். அடுத்ததா யார் அப்படின்னா ஹாஸ்லோ அண்ட் சென்கி. இவனுக்கு 2 பேரும் இரட்டையர்கள் மாதிரி இருப்பானுங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட கண்ணை கொடுத்தோம்னா சும்மா பொம்மை துப்பாக்கியில சுடுற மாதிரி பொறிச்சு எடுத்துருவானுங்க.
சோ அதனால இவனுங்களை ஒரு மெயின் கேரக்டரா சொல்றானுங்க. அடுத்ததா யார் அப்படின்னா இந்த பொண்ணு தான் நைரோபி. இவளோட தொழில் என்ன அப்படின்னா கள்ள நோட்டு. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து இப்போ வரைக்குமே ஃபுல்லா கள்ள நோட்டு தான் அடிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இவளை ஒரு கள்ள நோட்டின் இளவரசின்னு சொல்றாங்க. சோ கடைசி இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோயினி மட்டும்தான். அவ அவ்வளவு பெரிய திருடிலாம் ஒண்ணு கிடையாது. சும்மா சின்ன சின்ன திருட்டு பண்ணி கடைசியில இந்த டீம்ல வந்து சேர்ந்திருக்கா. இப்ப இந்த டீமை புதுசா உருவாக்கி இருக்கான் பாத்தீங்களா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களை இப்பவே ஏகப்பட்ட போலீஸ் தொழுது. இதுக்கப்புறம் நீங்க மாட்டினீங்கன்னா உங்களுடைய லைஃபே போயிடும். அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. நாளைக்கு காலையில நம்ம கரெக்டா திருடுறது கிளம்பணும். எங்க அப்படின்னா இந்த நாட்டிலே இருக்க, அதாவது இது வரைக்கும் அந்த இடத்த நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். அவ்வளோ பெரிய பேங்க். அந்த பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி இருக்கு. அதை நம்ம சுலபமா அடிச்சிட்டோம் அப்படின்னா யாராலுமே நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி கண்டுபிடிச்சிட்டாலும் நாம தான்ன்ற அடையாளமும் யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் முடிச்சிட்டோம்னா எல்லாத்தோட லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட அந்த திருடனுங்க எல்லாம் என்ன கேட்கறானுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் திருடி கொடுக்கறேன், திருடி கொடுத்துருவேன். ஆனா எங்களுக்கான பங்கு நீ சொன்னாதானே நாங்க திருட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறானுங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த டீமோட தலைவன், அதாவது நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, அவ்வளவு பேத்துக்கும் நான் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி தருவேன். அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவனுங்க எல்லாரும் சரி ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம முடிச்சிடலாம், நாளைக்கு காலையில் நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு எல்லாம் பிளானை போட்டு ரெடியா இருக்கானுங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில எல்லாம் திருடுறதுக்காக பயங்கரமான ட்ரெஸ்ஸிங்கும் கூடவே மாஸ்கோட எல்லாம் கிளம்பிடுறானுங்க. இவனுங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்குக்கு போற பாதையில ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. அதை தாண்டி போனா மட்டும்தான் இவனுங்களால போக முடியும். சோ அது மட்டும் இல்லாம அங்கிட்டு யாராலுமே நார்மலான மக்கள் போக முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாட்டோட போலீஸுக்கு மட்டும்தான் அங்கிட்டு பர்மிஷன். அதனால இவனுங்க எப்படி போறதுன்னு அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சிட்டானுங்க. சோ அந்த செக் போஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இவனுங்களா ஒரு வழியில பாதையை அடைச்சு போட்டு அந்த பாதையில போலீஸ் வந்துட்டு இருப்பானுங்க. அந்த போலீஸை இவனுங்க எல்லாரும் மறைச்சு இங்க இருந்து அசைஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிடுவேன். உங்களோட வேலை என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பேங்க்குக்கு எங்களை நீங்க தான் பாதுகாப்பா கூட்டி போகணும் அப்படின்னு போலீஸே மறைச்சு மிரட்டுறானுங்க. சோ அந்த போலீஸ்காரனுங்களை பயந்துகிட்டு எங்களை சுற்றாதீங்க, நான் உங்களை பாதுகாப்பா அவங்க கூட்டி போறேன், அதுக்காக எங்களுக்கு நீ பண்ண வேண்டியது எங்களை மட்டும் கொன்றாதீங்க, கண்டிப்பா உங்களை கூட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூட்டி போறானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்து பார்த்தா அப்படின்னா அந்த பேங்கை சுத்தி பார்க்கறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல 2 பேத்துக்கு அந்த பஸ்ல காதல் உண்டாகுது. சோ அதுல வந்து நம்மளும் கூட அப்பதான் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு ஓகே சொல்லி அவனுங்க பஸ்ல ஒன்னாயிரானுங்க. அப்படியே இவனுங்க 2 பேர் ரொமான்டிக் பண்ணிட்டே வர இவனுங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. அதாவது அந்த மிகப்பெரிய பேங்க். அப்படியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த பேங்க்குக்கு இறங்கி உள்ள போயிட்டு இருக்கானுங்க. வெளியே இருந்து பார்க்கும் போதே அதை பார்க்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே எல்லாம் உள்ள போக ஒரு பக்கத்துல நம்ம கிரைம் கும்பலை சேர்ந்த ஹீரோயினியும் அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இவனுங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி கடந்து போக போறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிறவங்க. அதுல நம்ம ஹீரோயினி மாதிரியே இன்னொரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் ஆன மனுஷன் கூட கள்ள தொடர்பு வச்சிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பேங்க்ல இருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த இன்னொரு மனுஷனுக்கும் காதல் அதிகமாயி போய் அவனுங்களும் அது எது நடந்து அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லுவா. ஆனா அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட காதல வச்சுக்க மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு ரொம்ப கோவமாயிரா. ஏயா நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுல காதல வச்சுக்க மாட்டேற, இவ்வளவு நடந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியா அப்படின்னு கேப்பா. பதிலுக்கு அந்த மனுஷனும் இங்க பாரு, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் ஒன்னும் பண்ண முடியாது, சரியா, ஏதாவது பண்ணிக்கிட்டு நீ கிளம்பு, இல்லன்னா உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப கோவமாய் போயிடுறா. தேவைக்காக வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டுல, உன்னை என்ன பண்ற பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த திருட்டு கும்பல் எல்லாமே பேங்க்குள்ள இறங்கி கன் எடுத்து படப்படன்னு சுட ஆரம்பிச்சிடுவானுங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கத்தி கதறி வெளியே ஓட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற பேங்க்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல புடிச்சு குமிச்சிருவானுங்க. இந்த இடத்த விட்டு அசைஞ்சிங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி. அவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சி இன்னொரு பக்கத்து அவனுங்களுக்கு ஆட்ட காமிச்சிட்டு இங்க ஒருத்தன் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு பக்கத்து வந்துடுறான். வந்த உடனே இவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா சும்மா அந்த கோடிக்கணக்கான பணமும் இங்கதான் இருக்கு. இதை பார்த்து இந்த பையலும் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து அந்த பணத்து மேல பாஞ்சு படுத்து துள்ளி குதிக்கிறான். இவளை பணத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு. இவனும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குடிச்சு விளையாடிட்டு இருக்க இவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா இவனோட அப்பா வந்து நிக்கிறாரு. அவனோட அப்பாவை பார்த்தன, அப்பா அப்பா இங்க பாருங்க எவ்வளவு பணம் அப்படின்னு, இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் அப்பாட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து அவனோட அப்பாவும் அடே இங்க பாருடா,
இதெல்லாம் நம்ம பணம் கிடையாது, நம்மளே திருட வந்திருக்கோம், சீக்கிரம் பணத்தெல்லாம் அள்ளி போடுறா, இங்க இருந்து நம்ம கிளம்பணும், ஏற்கனவே போலீஸுக்கு வேற தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு அப்படியே அவனுங்க 2 பேரும் அந்த பணத்தை வேக வேகமா அள்ளிட்டு இருக்கானுங்க. அள்ளி முடிச்ச உடனே இந்த பணம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்க வெளியே கிளம்புனான்னு பார்க்கும்போது இவனுங்களுக்கு உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் படையே வருது, அதனால நீங்க யாருமே தப்பிக்க முடியாது, அந்த இடத்துல நின்னுங்க அப்படின்ற மாதிரி அவன் டீமோட தலைவர் சொல்றான். இதெல்லாம் கேட்ட அம்மானுங்க, போலீஸே வந்தாலும் நம்ம நின்று தைரியமா சண்டை போடுவோம், எல்லாரும் இங்கே நின்னுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றா. எல்லாரும் பயப்படாம போலீஸ்க்கு ஆப்போசிட்ல எல்லாருமே நின்றுட்டு இருக்கானுங்க. திரும்பவும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னும் 20 செகண்ட்ல நாங்க போலீஸ் எல்லாம் அங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி வருது. இதெல்லாம் கேட்ட உடனே படப்படப்புல நம்ம ஹீரோயினி கன் எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடி வந்துருவா. இங்க ஒருத்த ஓடாத நின்னு கத்துவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி வெளியே போயிட்டு கன் எடுத்து படப்படன்னு சுட ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா போலீஸ் அப்பதான் உள்ள நுழைவானுங்க, அதுக்குள்ளே இவ சுட ஆரம்பிச்சிருவா. சோ அந்த போலீஸ்காரங்களும் வந்த வேகத்துக்கு படப்படன்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கிட்ட இவனுங்க சுட அப்படியே அவனுங்க சுடுன்னு பெரிய போட்டி ஆகி போயிரும். அதுல இங்க ஒருத்தர் சுட்டுருவானுங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி உனக்கு என்னாச்சுன்னு அவனை தட்டி கொடுத்துட்டே இருப்பா. அவனும் அந்த இடத்துல மயங்கிடுவான். நம்ம ஹீரோயினிக்கு என்ன பண்றதே அந்த இடத்துல தெரியல. கோவம் தாங்க முடியாம இவளும் அங்க இருக்கிற கன் எடுத்து அந்த போலீஸ்காரங்களை படப்படன்னு சுட ஆரம்பிச்சிருவா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அவனுங்க திருடிட்டு வந்த பணம் எல்லாமே அந்த இடத்துல போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவானுங்க. அந்த பணம் எல்லாம் பார்த்தா காத்துல அப்படியே அழகா பறக்க ஆரம்பிச்சிருது. சோ இதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறானுங்க. முதல் பார்ட்ல இவ்வளவு பயங்கரமா இருக்கு. 2வது பார்ட்ல இந்த பணத்தை திருடி இருப்பானுங்களா இல்ல இந்த பணத்தை இங்கே போட்டு ஓடி இருப்பானுங்களா அப்படின்றது அடுத்த பார்ட்ல தான் தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. சரி, அப்படியே அடுத்த பார்ட்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாடா, பாய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2017 வெளியான மணி ஹீஸ்ட் அப்படின்ற படத்தோட 2வது பாகத்தை தான் பார்க்க போறோம். கூடவே அந்த முதல் பாகத்தை பார்க்காதவங்களும் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுச்சுன்னா இந்த 2வது பார்ட்டை அடிச்சுக்க வேற எந்த கதையுமே இல்ல அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டிவிட்டுருங்க. சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். போன பார்ட்லயே பார்த்திருப்போம், இவனுங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. அவனுங்களும் அந்த பெரிய பேங்க் இருக்கு பாத்தீங்களா, பணமே அச்சடிக்கிறது, அதுக்குள்ள இவனுங்க எல்லாம் ஒளிஞ்சுருவானுங்க. சோ அவனுங்க எல்லாம் ஒளிஞ்சது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 4-5 போலீஸ் அவனுங்க சுட்டு போட்டுருவானுங்க. ஆனா அவங்க எல்லாம் இறந்து போக மாட்டாங்க. அவங்களால ஒரு பெரிய இஷ்யூவே ஆயிருன்ற மாதிரி தான் இந்த கதை. சோ ஒரு வழியா இவனுங்க எல்லாம் திருட வந்திருக்கானுங்க. வந்த கையோட அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சுட்டுட்டு இவனுங்களும் அது உள்ள ஓடிடுறானுங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு குட்டி பொண்ணை காப்பானுங்க. இந்த பொண்ணு நம்ம படத்தோட கொஞ்சம் மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். இந்த குட்டி பொண்ணுக்கு நாளைக்கு மறுநாள் காலையில பிறந்த நாள். இந்த குட்டி பொண்ணு என்னோட அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணோட அம்மா கிட்ட சண்டை போட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்த பொண்ணு என்னோட அப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. போக போக இப்படியே ஒவ்வொரு விஷயமா ஆயிட்டு போயிட்டு இருக்கு. கடைசியில இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால இந்த பொண்ணு எனக்கு நாளைக்கு என்னோட அப்பா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணோட பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த பொண்ணோட அம்மாவோட அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு பாப்பா, என்னன்னு தெரியாம நீ பேசக்கூடாது, உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் அப்பவே சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்களே, எதுக்காக நீ இப்ப கேக்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு என்னதான் இருந்தாலும் என் அம்மாவை பார்த்தாலும் எனக்கு என் அப்பாவை பார்க்காம தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றா. பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணோட பாட்டியோ சரி உன்னோட அப்பா வருவாரு, நீ உன்னோட பர்த்டே வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு என்னோட அப்பா வராம நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு பக்கத்து இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணோட அம்மாவுக்கு மனசுல அவ்வளவு ஆதங்கமா இருக்கு, என்னோட புள்ள இவ்வளவு வருத்தத்துல இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, தன்னோட புருஷனை ஒரு சண்டையால நாமளே இழந்துட்டோம், திரும்பவும் அவர்கிட்ட போன நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் வருத்தத்தோட உட்காந்து அந்த குட்டி பொண்ணை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இதை பார்த்தா அவங்களும் அந்த போன் எடுத்துட்டு வேகமா பேசுறதுக்காக போயிடுறாங்க. அந்த போன் அட்டன் பண்ணி பேசினா திடீர்னு நெஞ்சு அடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க மேடம், இந்த பணம் அச்சடிக்கிற பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு 240 கோடி திருட்டு போயிருக்கு, அதனால அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு செம்ம சாக்காய் போயிருது. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த கொள்ளையடிக்கிற கும்பல் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவளாலதான் இவனுங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி தான் ஆளுக்கு முன்னாடி ஓடினது இல்லாம அந்த போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா தன்னோட கையில இருந்த கன் எடுத்து இந்த பொண்ணு படபடன்னு சுட ஆரம்பிச்சிருவா. இந்த ஒரு காரணத்தினால இவனுங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினிய அந்த திட்டிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினிய அந்த இடத்துல அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா. ஏன்னா இவ தான் இவ்வளவுக்கும் காரணம்
காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இதை விட்டு நம்ம போயிடலாம்னு கூட தோணுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவு அந்த இடத்துல பல்ல கடிச்சிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அவனுங்களும் எல்லாரும் சேர்ந்து சுத்தி முத்தி திட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இப்படியே இவனுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துல இவனுங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இவனுங்களும் அந்த போன் எடுத்து வேகமா பேசும்போது யார் அப்படின்னா இந்த டீமோட லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கண்ணாடி போட்டிருப்பானே அவன் தான் கால் பண்ணிருக்கான். என்னாச்சு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பதிலுக்கு இவனுங்களும் ஆமா இப்போ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களே, ஒரு சின்ன பொண்ணை, அந்த பொண்ணுனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என்னன்னு கேட்கும்போது இவனுங்க திரும்பவும் என்ன சொல்றானுங்க அப்படின்னா இந்த பொண்ணு நம்ம ரியாவை லவ் பண்றா போல, அதனாலதான் அவனை கீழே விழுந்தவன அவனை காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணால நாங்க எல்லாருமே மாட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டா அவனும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு போனை கொடுங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நம்ம ஹீரோயின் போனை கொடுத்துறானுங்க. கொடுத்த உடனே நம்ம பொண்ணு அவரை போட்டு ஏறின்னு ஏறா. நான் பண்ணதுல என்ன தப்பு, ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை காப்பாத்தாம என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. பதிலுக்கு அந்த மனுஷனும் இவனுங்கெல்லாம் சொல்றது உண்மையா, நீ ரியோவை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு நான் அவனை ஒன்னு லவ் பண்ணலாம் கிடையாது, அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தான், அதுக்காக தான் அவனை நான் காப்பாத்தினேன், இது ஒரு ஹெல்ப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல போனை ரொம்ப கோவமா வச்சிடறா. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த கொள்ளையடிச்ச நியூஸ் வெளியே வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வேக வேகமா வர ஆரம்பிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்கெல்லாம் ஸ்பெஷல் படை வேற கண்டுபிடிச்சே தீரணும். அவனுங்கெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி இன்னைக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அங்க இருந்து வேக வேகமா வராங்க. அவனுக்கு கூடவே ஒரு அல்லக்க இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க அவனும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வரான். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 போலீஸை சுட்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்க வந்தது யாருன்னே கண்டுபிடிக்கவும் முடியல. கொள்ளையடிக்க வந்தவனுங்க எந்த பொருளையும் மிஸ் பண்ணிட்டு போகல, அதனால இவனுங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கூடவே நம்ம பேங்கோட லாக்கர்ல இருந்த 240 கோடி பணத்தையும் காணா. அது மட்டும் இல்லாம நம்ம பேங்குக்குள்ள வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 13 பேரு, பேங்க்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையுமே காணா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ்கார பொம்பளையும் ரொம்ப கோவமாயி, யோ நீ என்னையா எல்லாமே அபசகுணமா பேசிட்டு இருக்க, ஏதாவது நல்லது ஏதாவது நடந்துச்சா இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்ல விஷயம்னா அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கல. அந்த சுடு வாங்கினாங்க பார்த்தீங்களா ஒரு 4 போலீஸ்காரனுங்க, அவனுங்க வேணா உயிர் பழைச்சிருக்கானுங்க, இது வேணா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அப்படின்னு இவனும் கொஞ்சம் கிண்டல் கலியா பேசுறான். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்கார அம்மா யாருன்னு தெரியுதா இல்லையா, அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருக்கா பார்த்தீங்களா, அவ தான் இந்த போலீஸ்கார பொண்ணும். இப்படியே கோவமா பேசிட்டு போயிட்டு இருந்த இந்த போலீஸ்கார அம்மாவும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொள்ளைக்காரனுங்களாம் எங்க இருக்கான்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அட ஏங்க மேடம், இவனுங்க எல்லாருமே அந்த பேங்குக்குள்ளதான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிருது. ஏண்டா பேங்குக்குள்ளதான் இருக்கானுங்கன்றீங்க, இன்னமாடா அவனுங்களை பிடிக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க என்ன பேங்க்ன்ற பேர்ல ஏதோ 10க்கு 10 ரூமா கட்டி வச்சிருக்கீங்க, ஏமா அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம அவனுங்க எங்க ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தெரியல. கூடவே பேங்கை திறந்து என்ன அவ்வளவு அசால்ட்டாவா உள்ள போக முடியும், அப்படியெல்லாம் போக முடியாது, ஏன்னா பேங்கோட கதவு செவர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதனால கொஞ்சம் கூட நம்மளால நகர கூட முடியாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்காரமாவும் சரி ஓகே, இந்த பேங்கோட மேல்புறமா ஹெலிகாப்டர் எந்நேரமும் பறந்துகிட்டே தான் இருக்கணும், அப்படி பறந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை உள்ள கூட்டி போயிடுறான். இன்னொரு பக்கத்து அந்த திருட்டு கும்பல்ல நம்ம ஹீரோயினிய தப்பா பேசுவான் பாத்தீங்களா, அந்த ரியோ பையனை லவ் பண்றியா அப்படின்னு. அவன் இந்த ரியோ பையனை அந்த இடத்துல பாத்துருவான். பார்த்த உடனே டேய் தம்பி நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்றியாப்பா அப்படின்னு கேட்க, இதை பார்த்து நம்ம ரியோ பையனும் அந்த பொண்ணை நான் லவ்லாம் பண்ண கிடையாது, எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கிருஷி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பதிலுக்கு அவனும் இங்க பாருப்பா தம்பி, இதெல்லாம் நம்ம வேலைக்கு செட் ஆகாது, ஏன்னா நான் அனுபவப்பட்டனால சொல்றேன், கிட்டத்தட்ட எனக்கு 5 வாட்டி டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த ரியோ போய் அந்த இடத்துல மிரண்டு போயிடுவான். நீ மனுஷனா இல்ல மிருகமாடா அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தா அவனும் எனக்கு உன் மைண்ட் வாய்ஸ் கேக்குது தம்பி, அதனால நீ அந்த பொண்ணுங்களை பார்க்காம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். பதிலுக்கு நம்ம ரியோ பையனும் நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். பதிலுக்கு இவனும் இங்க பாருப்பா தம்பி, உன்னோட 2 நிமிஷம் சுகத்துக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்க போற அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த அந்த ரியோ பையன் கொஞ்சம் கூட காதுல வச்சுக்கல, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த ரியோ பையன் சொல்றான். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கோபமாவது. உனக்கெல்லாம் வாயால சொன்னா நீ திருந்த மாட்ட தம்பி, நீயா பட்டு அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து கோபமா பேசிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இந்த போலீஸ்காரங்க எல்லாம் எப்படா இவனுங்க இவ்வளவு பணத்தை திருடி இருப்பானுங்க, அது மட்டும் இல்லாம திருடிட்டு இவ்வளவு தைரியமா அந்த பேங்குக்குள்ளே இருக்கானுங்களே அப்படின்னு இவனுங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுங்க ட்ராக் பண்ணி யாராச்சும் பிடிக்கலான்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துன்னு பார்த்து அந்த திருட்டு கும்பலோட தலைவன் கரெக்டா கால் பண்றான்.
அவன் கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க மேடம், நீங்க எங்களை மட்டும் பிடிக்கவே முடியாது, அப்படி நீங்க எங்களை பிடிச்சாலும் உங்களால எங்களை அழிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி திமிராவே பதில் சொல்றான். சோ அது மட்டும் இல்லாம அவன் பேசுற வாய்ஸையும் வேற மாதிரி கேட்கிற மாதிரி அவன் எடிட் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்காரனுங்க நல்லா விவரமான ஆளாதான் இருக்கானுங்க அப்படின்னு இவனுங்களும் கொஞ்சம் பயந்து தான் பேசுறானுங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஆளு அஞ்சு ஆள் கிடையாது, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திமிராவே போனை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கத்து இவனுங்க எல்லாருமே அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பணம் செய்யறவங்க, அவங்க எல்லாத்தையும் கடத்தி அதே பேங்க்ல வச்சிருக்கானுங்க. திடீர்னு அவனுங்க எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்றானுங்க. அவங்க எல்லாருமே அப்படியே பயத்துல எந்திரிச்சு நிக்கிறானுங்க, என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு. அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உயிரோட பத்திரமா வீட்டுக்கு போவீங்க, அப்படி நீங்க கேட்கல அப்படின்னா பத்திரமா வீட்டுக்கு புணமா தான் போவீங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாருமே நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பதிலுக்கு அவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேணாம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே நாங்க கொண்டு வர சொல்லியிருக்கோம், கொண்டு வந்தோன்னா சாப்பிட்டு நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றான். என்ன உதவின்னு கேட்டா, இந்த பேங்க்ல நீங்க எப்படிலாம் பணம் சம்பாரிச்சீங்களோ, எப்படிலாம் பணம் அச்சடிச்சீங்களோ அதே மாதிரியே நீங்க எங்களுக்கு வேலை பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு பத்தாததுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க, அவங்கள நீங்க உதவிக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நாங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா ரெட் கலர் ட்ரெஸ், இந்த மாஸ்க், இதே மாதிரியே உங்க எல்லாத்துக்குமே தருவோம், நீங்க எல்லாருமே அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பதிலுக்கு இவனுங்களும் சரி ஓகே, நீங்க கொடுக்குற நாங்க ட்ரெஸ்ஸை நாங்க எல்லாருமே போட்டுக்கிறோம், ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. உடனே இவனுங்களும் அந்த ட்ரெஸ்ஸை அள்ளிட்டு வந்து இவனுங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்றானுங்க. கொடுத்த கையோட சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த துணியை மாத்திக்கிறானுங்க. அப்படியே இவனுங்க இன்னொன்னு என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீங்க இந்த துணியை மாத்தணும்னா உங்களுக்கு நாங்க டூப்ளிகேட் கன்னு தருவோம், அந்த கன்னை தான் நீங்க எல்லாரும் சேஃப்டிக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதெல்லாம் பார்த்த இவனுங்களும் சரி ஓகே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் வாங்கி வச்சுக்கிறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பேங்குக்குள்ள இருக்கானுங்களா பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அதிவிரைவு போலீஸ் படை வந்திருக்கு, எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அவனுங்களும் வந்திருக்கானுங்க. இன்னொரு பக்கத்து அந்த டீமோட தலைவன் இவனுங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான், அந்த இடத்துக்கு அதிவிரைவு படை வந்துருச்சு, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. ஆனா இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவனுங்கள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனுங்கள மாதிரி கண்ணை கொடுத்துட்றானுங்க. ஒரு பக்கத்து அந்த அதிவிரைவு படை போலீஸ் எல்லாருமே அந்த பேங்கை ஃபுல்லா சுத்திடுறானுங்க. இன்னொரு பக்கத்து உள்ள இருக்கவனுங்க அந்த கேமராவை ஆன் பண்ணி விட்டுறானுங்க. ஆன் பண்ண உடனே இந்த போலீஸ்காரனுங்களுக்கு உடனே உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றதுல காமிக்குது. அதுல என்ன மெயினா காமிக்குது அப்படின்னா, இவனுங்க அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டவும் அந்த போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நினைச்சிட்டு அந்த போலீஸ் எல்லாம் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றானுங்க. ஏன்னா அதுல யார் நம்மளோட சேர்ந்தாலு யார் அந்த திருட்டு பசங்க அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த போலீஸுங்கெல்லாம் வர சொல்லிடுறானுங்க. சோ எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுங்க வெளியே வர, இதை பார்த்து அந்த போலீஸ்கார அம்மா எனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை, நீங்களே இதை சால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவர்கிட்ட கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. சோ உள்ள இருந்த அந்த திருட்டு கும்பலுக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல, எல்லாத்தையும் விரட்டியாச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா பணத்தை ரெடி பண்றது மட்டும்தான், நீங்க எல்லாம் போய் ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அனுப்பிடுறானுங்க. அடுத்ததா அப்படியே அந்த பேங்க்ல இருக்கவனுங்க எல்லாருமே சேர்ந்து பணத்தை ரெடி பண்றதுக்கு தயார் பண்றானுங்க. அந்த மிஷினை பாருங்க, ஓடுற அழக பார்த்தா அப்படி இருக்கு, இப்பதாயா முத பணம் அடிக்கிற மிஷினையா பாக்குறேன் அப்படின்றவங்க எல்லாமே மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பார்த்தா அப்படி இருக்கு. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஆரம்ப சீன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம் நம்ம ஹீரோயினி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தா அப்படின்னு. இது எல்லாத்தையும் நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பணத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற ஆசையே நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சுன்னா பாருங்களேன். நம்ம ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இவ்வளவு பணத்தை வச்சிருக்கோம், நம்மளோட லைஃபே செட்டில்ப்பா, இதுக்கப்புறமாச்சும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருப்பாங்களே, அதாவது இப்ப ரீசெண்டா போலீஸா இருக்காங்களே, அவங்க ஒரு கேன்டீனுக்கு டீ குடிக்கிறதுக்காக வராங்க. வந்த உடனே அவங்களோட போனை பார்த்தா மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருது. அப்பன்னு பார்த்து இந்த டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். இதோட அப்படியே இந்த ரெண்டாவது பாகத்தோட கதையை முடிக்கிறானுங்க. சோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு, இன்னும் அடுத்த பார்ட் போடலாமா வேணாமான்றத நீங்க சொல்றதை வச்சுதான் நான் டிசைட் பண்ண போறேன். அதனால உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சரி, அப்படியே அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மணி ஹீஸ்ட் படத்தோட 3வது பாகத்தை பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 2 பார்ட் போட்டாச்சு, அதையும் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இதுவும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை கடத்தி விட்டுருங்க, கூடவே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல அந்த கொள்ளக்கார கும்பல் சேர்ந்து
ஒருத்தன் தலைவனும் இன்னொரு பக்கத்து அந்த போலீஸ்கார பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் அந்த போனை கொடுக்குற மாதிரி அதோட அந்த ரெண்டாவது பாட்டை முடிச்சானுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த போனை வாங்கி பேசிக்கிறாங்க. சோ யாருன்னா அந்த கொள்ளக்கார கும்பலை சேர்ந்த தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம போலீஸ்கார பொண்ணு கிட்ட ஒரு உதவிக்காக அவனோட போனை கொடுத்துருக்கான். ஆனா அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு தெரியாது இவன் தான் இந்த கொள்ளக்கார டீமுக்கோட தலைவன் அப்படின்ற மாதிரி. அவனும் போனை கொடுத்துட்டு அவங்க என்னன்னதான் பேசுறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போனை வாங்கி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதுல எந்த நம்பருமே டெலிட் பண்ணாம அதை அவன் கிட்ட கொடுத்துருவா. அவனும் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க. இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அப்படியே அவளு போனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனு அந்த இடத்த அப்படியே காலி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த பேங்க்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்களே அந்த ரூம்குள்ளே புடிச்சு போட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்களும் அதுக்குள்ளதான் இருக்கானுங்க. அதுல ஒரு 4-5 பேர்த்த வெளியே அனுப்பி அங்க இருக்கிற ஒரு மைக்கை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொல்றானுங்க. இது மாதிரி நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எந்த ஆபத்து கிடையாது, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை கையில எடுத்து வந்துட்டு வெளியே சொல்றானுங்க. யாருமே பயப்படாதீங்க, எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, ஆனா எங்களுக்கு சில மெடிசன் எல்லாம் வேணும். சோ அந்த மெடிசன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும் எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மெடிசன் இருந்தாதான் நாங்க உயிரும் வாழ முடியும். இன்னொரு பக்கத்து அப்படி நீங்க அந்த மெடிசனை வாங்கி தரலனா இங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து எங்களை கொலை பண்ணி போட்டுருவாங்க. அதுக்காக இந்த நாட்டு மக்கள் எல்லாருமா சேர்ந்து நீங்க இந்த உதவியை மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமா சேர்ந்து சோ கூடவே அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவளுங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிற மீடியாக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. சார் என்னதான் ஆச்சு, இந்த பேங்குக்குள்ள யாரா இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க கிட்ட மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மீடியாக்காரங்க கும்பல் தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்த போலீஸ்காரனுக்கு என்ன பண்றதே தெரியல. நமக்கு போக போக பிரச்சனை அதிகரிச்சுட்டே தான் போகுது, இதுக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு அவனுங்களும் ஏதோ பிளான் போட்டு பாக்குறானுங்க. ஒண்ணுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த மீடியாக்காரங்களும் நாங்க விடவே மாட்டோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் அப்படின்னு அந்த வாசல்லே இவனுங்க எல்லாம் உட்காந்தே இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இன்னொருத்தர் இருப்பான். அவன் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான். நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும், அப்படி நீங்க கேட்கலனா உங்களை எல்லாத்தையும் இந்த பேங்க்குள்ளே வச்சு உயிரோடு சமாதி கட்டிடுவேன். அதனால என் பேச்சை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ நீங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறான். சோ அடுத்தவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லாத்து வீட்டுக்கு கால் பண்ணி நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க நல்ல விதமா உங்க வீட்டுல சொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க எங்க வீட்டுல பேசுறதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, எங்க வீட்டுல நீ எங்க போயிருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. பதிலுக்கு அவனுங்களும் இங்க பாருங்க, இன்ன வரைக்குமா இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியாம இருக்கும், ஏமா பேங்க்குள்ள ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கோம், இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கும், அதனால பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்க போனை வாங்கி அவங்க வீட்டுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பொண்ணு போன் ஆன் பண்ணி வீடியோ கால் பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்து இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களை வெறித்தனமா தேடிட்டு இருக்க அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஐடி ப்ரூஃப் கிடைச்சோன்னா இவனுங்களா அதை வச்சு வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளும் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா, இவனுங்களும் தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருக்கிற அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இருப்பாங்க. இதை பார்த்து அவனும் ஓடி போய் அந்த பொண்ணோட போனை கட் பண்ணி விட்டுருவான். கட் பண்ணி விட்டது இல்லாம போனை வாங்கி ஒரே அடி. ஆனா இன்னொரு பக்கத்து அந்த ப்ரூஃப் கொஞ்சம் இவனுங்கள்ட்ட மாட்டிக்கும். மாட்டின கையோட அதுல அவனோட போட்டோ லைட்டா தெரியும். அந்த போட்டோ வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கத்து தேடிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கத்து பார்க்கும்போது அந்த பேங்க் உள்ள உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்துக்கும் இவனுங்க ஆர்டர் போறானுங்க. இங்க பாருங்க, எங்களுக்காக நீ அடுத்ததா ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. உடனே அவனுங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால ஒண்ணுமே முடியல, எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்க யாராவது சொல்றீங்களோ அவங்க மட்டும் தனியா வாங்க, மீதி பேர்லாம் இன்னொரு பக்கத்து தனியா நின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த மக்கள் எல்லாருமே எதுவுமே பண்ணல, சரின்னு சொல்லிட்டானுங்க. இதை பார்த்து அவனுங்க எல்லாருமே என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு என்னதான் ஒர்க் பண்ணி தரணும் அதையாவது சொல்லுங்க, எங்களை போட்டு கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களும் சரி சரி நான் சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வெளியே சுத்திட்டு இருக்கானே. அவனு வழக்கம் போல வெளியே சுத்திட்டு இருக்க. இதை பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருது. யோ யாரியா நீ அப்படின்னு சட்டையை கோத்து பிடிச்சிடறாங்க. சட்டையை கோத்து பிடிச்சிட்டு இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமாவே இருக்கு, அதனால இவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுப்போம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கூட இன்னொருத்தர் இருக்கான், அதெல்லாம் கிடையாது இவர் நல்லவர் தான் அப்படின்னு அவனு சொல்ல. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல சார் இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனாலும் இவனோட போட்டோவை சர்ச் பண்ணி பார்த்தேன், இவன் மேல கொஞ்சம் ஏகப்பட்ட கேஸும் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவனுங்க எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது, இவர் நல்ல மனுஷன், இவர் என்னோட ஆபீஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவானுங்க பாத்தீங்களா, என்ன ஒர்க் அப்படின்னா இங்க இருக்கிற தரையில இருந்து கிட்டத்தட்ட 130 அடி நீங்க குழி பறிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு அடி பறிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், 130 அடி நாங்க என்னைக்கு பறிச்சு முடிச்சு எப்ப இந்த ஒர்க்கை நாங்க முடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி இல்ல கிடையாது, எங்களுக்கு நீங்க பறிச்சு கொடுத்துட்டு உங்க ஒர்க்கை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அப்போ ஒருத்தர் கேக்குறான், ஏயா 130 அடி பறிச்சா பூமியில இருக்க தண்ணியவே தொட்டலாமையா, என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டக்குன்னு அந்த பையன் வார்த்தையை விட இதை பார்த்த இவனு கன் எடுத்து தலையை வச்சுட்டு இங்க பாரு சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க முடிச்சு கொடுக்குறோம், இதுக்கப்புறமாவது எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறானுங்க. கண்டிப்பா விட்டுருவோம், இந்த ஒர்க்கை மட்டும் நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. இன்னொரு பக்கத்து பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கால் பண்ணி அங்க என்ன தாண்டா நடக்குது, உங்களோட போட்டோ ஒருத்தனது மாட்டிக்கிச்சு, நீங்க என்னதான் அங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப காட்டு கத்துறான். இதெல்லாம் கேட்ட அங்க இருக்கிற அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீ தான் கடைசியா ஒரு பொண்ணை கூட்டி வந்தியே, அவளாலதான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம், திரும்பவும் நம்ம அவளாலதான் மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவனை என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் பெரிய ஒர்க்குடா, எப்படியாவது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, எல்லாத்தோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சரிங்க சார் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இந்த ஒர்க்கை கன்ஃபார்மா நாங்க முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்னா, அவ தான் நம்ம ஹீரோயினி. அவளுக்கு ஒரு பக்கத்து நல்ல மனசு இருக்கு, யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம அடிமையா தான் ஒர்க் பண்றோம், அவங்களுக்கு காயப்படாம ஏதாவது சேதாரப்படாம நம்ம அனுப்பணும் அப்படின்றத நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன தாட்டு. அதனால யாருக்கும் எதுவும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவளும் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவளும் அந்த இடத்துல இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேங்க்ல ஒர்க் பண்ண பொண்ணு ஒரு பொண்ணு கன்சீவா இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருப்பானுங்க. சோ அதனால இந்த பொண்ணுக்கு மனசே கேட்காது, ஒரு கன்சீவா இருக்க பொண்ணை யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் காட்டு கத்தி விட்டுருவா. ஆனா இவனுங்க எல்லாரும் இந்த பொண்ணை தெரியாமையாவது கொண்டுணும் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. சோ அதே சமயத்துல பார்த்து அந்த பொண்ணு இவனுக்கு ஆப்போசிட்ல வர, இதை பார்த்து அவனுங்களும் ஒன்ன தாண்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம், இன்னைக்கு நீ மாட்டின, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணு பாவம் அந்த இடத்துல அவங்களுக்கு கெஞ்சாத கெஞ்சி இல்ல, என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் எங்கேயாவது ஓடி கூட போயிடுறேன், அது மட்டும் இல்லாம நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னும் போது எங்களோட பாவனா உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை பார்த்து அவனுங்களுக்கு கோவம் தான் போக போக அதிகரிக்குது. ஏண்டி எங்க கிட்டே உன் சாபத்தை விடுறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. ஆனா அந்த பொண்ணோட மனசாட்சி எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு நாம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்க மனசே கிடையாது. உன்னோட சாவு எங்களோட கையில தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்ட, அப்ப அந்த பொண்ணு வேற விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயம் தெரியும், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப எங்கள்கிட்ட சொல்லே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு, அதுக்கு நீங்க எங்களை கொலை பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்களும், அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்லியே ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உன்னை சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்ன சுடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க என்ன சுட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறீங்க, இப்படின்னு போது என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது, நீங்க சுட்டுக்கிறீங்கன்னா சுட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஒரு பக்கத்து ஒரே யோசனையா இருக்கு, இவளை கொல்லலாமா வேணாமா, இவ ஏதோ நம்ம கிட்ட சொல்லவும் வரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கானுங்க. உடனே அவனுங்களும், சரிமா நான் உன்னை கொல்ல மாட்டேன், அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்ல கொஞ்சம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சுறானுங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பேங்க்ல வெறும் 250 கோடி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த பேங்க்ல 500 கோடிக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பேப்பருங்க பணம் அடிக்கிறதுக்காக நாங்க நிறைய சர்ப்ரைஸான இடத்துல ஒளிய வச்சிருக்கோம், அதை உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவா. இதை பார்த்து அவனும், சரி ஓகே இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுக்கு ஒவ்வொரு ப்ரூஃபா கிடைக்க ஆரம்பிக்குது. அவனுங்களும் வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து இந்த திருட்டு கும்பலோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனு கேமராவை செக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னெண்டா இருந்த பொண்ணை மிரட்டிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் அவனோட இன்னொரு பையன் கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து அந்த பொண்ணை போய் நீ கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு பக்கத்து இந்த பொண்ணுக்கு அந்த இடம் ஃபுல்லா அடைச்சிருக்கனால மூச்சு கூட கொஞ்சம் விட முடியாது. அதனால இந்த பொண்ணுக்கு படப்படப்புல அங்கனே அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பா. அவன் கையில கண்ணை கொடுக்கவும் அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த பொண்ணை சுடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவனும் அந்த பொண்ணோட தலையில டைரக்டா கண்ணை வச்சிருவான். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு சுடுறதுக்கு மனசே வராது, அவனே ஒரு செகண்ட் அழுது போயிடுவான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது இதை பார்த்து அந்த பொண்ணு, தயவு செஞ்சு என்ன சுட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா. ஆனா அந்த டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவன், என்ன தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அப்படி ஒண்ணு நான் கொல்லனா இவனுங்க எல்லாரும் என்ன கொல்லுவானுங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லிட்டு டம்முன்னு ஒரு கண்ணு சத்தத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் பார்ட் 4வது பாகம் தான். அது இதை விட கொஞ்சம் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம அந்த கன்சீவா இருந்த பொண்ணு இறந்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளன்றது இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா டம்முன்னு ஒரு கன் சத்தத்தோட தான் முடிச்சானுங்க. அந்த பொண்ணு இறந்து போற சீனை காமிக்கவே இல்ல. சோ அதனால 4வது பார்ட் வரைக்கும் மறக்காம வெயிட் பண்ணுங்க. டாடா பை பாய்.
படத்தோட ஓப்பனிங் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த போனை வாங்கி பேசிக்கிறாங்க. சோ யாருன்னா அந்த கொள்ளக்கார கும்பலை சேர்ந்த தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம போலீஸ்கார பொண்ணு கிட்ட ஒரு உதவிக்காக அவனோட போனை கொடுத்துருக்கான். ஆனா அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு தெரியாது இவன் தான் இந்த கொள்ளக்கார டீமுக்கோட தலைவன் அப்படின்ற மாதிரி. அவனும் போனை கொடுத்துட்டு அவங்க என்னன்னதான் பேசுறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போனை வாங்கி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதுல எந்த நம்பருமே டெலிட் பண்ணாம அதை அவன் கிட்ட கொடுத்துருவா. அவனும் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க. இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அப்படியே அவளு போனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனு அந்த இடத்த அப்படியே காலி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த பேங்க்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்களே அந்த ரூம்குள்ளே புடிச்சு போட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்களும் அதுக்குள்ளதான் இருக்கானுங்க. அதுல ஒரு 4-5 பேர்த்த வெளியே அனுப்பி அங்க இருக்கிற ஒரு மைக்கை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொல்றானுங்க. இது மாதிரி நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எந்த ஆபத்து கிடையாது, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை கையில எடுத்து வந்துட்டு வெளியே சொல்றானுங்க. யாருமே பயப்படாதீங்க, எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, ஆனா எங்களுக்கு சில மெடிசன் எல்லாம் வேணும். சோ அந்த மெடிசன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும் எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மெடிசன் இருந்தாதான் நாங்க உயிரும் வாழ முடியும். இன்னொரு பக்கத்து அப்படி நீங்க அந்த மெடிசனை வாங்கி தரலனா இங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து எங்களை கொலை பண்ணி போட்டுருவாங்க. அதுக்காக இந்த நாட்டு மக்கள் எல்லாருமா சேர்ந்து நீங்க இந்த உதவியை மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமா சேர்ந்து சோ கூடவே அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவளுங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற மீடியாக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. சார் என்னதான் ஆச்சு, இந்த பேங்க்குள்ள யாரா இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க கிட்ட மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மீடியாக்காரங்க கும்பல் தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்த போலீஸ்காரனுக்கு என்ன பண்றதே தெரியல. நமக்கு போக போக பிரச்சனை அதிகரிச்சுட்டே தான் போகுது, இதுக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு அவனுங்களும் ஏதோ பிளான் போட்டு பாக்குறானுங்க. ஒண்ணுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த மீடியாக்காரங்களும் நாங்க விடவே மாட்டோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் அப்படின்னு அந்த வாசல்லே இவனுங்க எல்லாம் உட்காந்தே இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இன்னொருத்தர் இருப்பான். அவன் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான். நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும், அப்படி நீங்க கேட்கலனா உங்களை எல்லாத்தையும் இந்த பேங்க்குள்ளே வச்சு உயிரோடு சமாதி கட்டிடுவேன். அதனால என் பேச்சை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ நீங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறான். சோ அடுத்து உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லாத்து வீட்டுக்கு கால் பண்ணி நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க நல்ல விதமா உங்க வீட்டுல சொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க எங்க வீட்டுல பேசுறதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, எங்க வீட்டுல நீ எங்க போயிருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. பதிலுக்கு அவனுங்களும் இங்க பாருங்க, இன்ன வரைக்குமா இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியாம இருக்கும், ஏமா பேங்க்குள்ள ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கோம், இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கும், அதனால பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்க போனை வாங்கி அவங்க வீட்டுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பொண்ணு போன் ஆன் பண்ணி வீடியோ கால் பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்து இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களும் வெறித்தனமா தேடிட்டு இருக்க அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஐடி ப்ரூஃப் கிடைச்சோன்னா இவனுங்களா அதை வச்சு வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளும் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா, இவனுங்களும் தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருக்கிற அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இருப்பாங்க. இதை பார்த்து அவனும் ஓடி போய் அந்த பொண்ணோட போனை கட் பண்ணி விட்டுருவான். கட் பண்ணி விட்டது இல்லாம போனை வாங்கி ஒரே அடி. ஆனா இன்னொரு பக்கத்து அந்த ப்ரூஃப் கொஞ்சம் இவனுங்கள்ட்ட மாட்டிக்கும். மாட்டின கையோட அதுல அவனோட போட்டோ லைட்டா தெரியும். அந்த போட்டோ வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கத்து தேடிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கத்து பார்க்கும்போது அந்த பேங்க் உள்ள உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்துக்கும் இவனுங்க ஆர்டர் போறானுங்க. இங்க பாருங்க, எங்களுக்காக நீ அடுத்ததா ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. உடனே அவனுங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால ஒண்ணுமே முடியல, எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்க யாராவது சொல்றீங்களோ அவங்க மட்டும் தனியா வாங்க, மீதி பேர்லாம் இன்னொரு பக்கத்து தனியா நின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த மக்கள் எல்லாருமே எதுவுமே பண்ணல, சரின்னு சொல்லிட்டானுங்க. இதை பார்த்து அவனுங்க எல்லாருமே என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு என்னதான் ஒர்க் பண்ணி தரணும் அதையாவது சொல்லுங்க, எங்களை போட்டு கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களும் சரி சரி நான் சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் பாத்தீங்களா, அவன் தான் வெளியே சுத்திட்டு இருக்கானே, அவனு வழக்கம் போல வெளியே சுத்திட்டு இருக்க. இதை பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருது. யோ யாரியா நீ அப்படின்னு சட்டையை கோத்து பிடிச்சிடறாங்க. சட்டையை கோத்து பிடிச்சிட்டு இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா சந்தேகமாவே இருக்கு, அதனால இவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுப்போம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கூட இன்னொருத்தர் இருக்கான், அதெல்லாம் கிடையாது இவர் நல்லவர் தான் அப்படின்னு அவனும் சொல்ல. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல சார் இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனாலும் இவனோட போட்டோவை சர்ச் பண்ணி பார்த்தேன், இவன் மேல கொஞ்சம் ஏகப்பட்ட கேஸும் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவனுங்க எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது, இவர் நல்ல மனுஷன், இவர் என்னோட ஆபீஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுறா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவானுங்க பாத்தீங்களா, என்ன ஒர்க் அப்படின்னா இங்க இருக்கிற தரையில இருந்து கிட்டத்தட்ட 130 அடி நீங்க குழி பறிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு அடி பறிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், 130 அடி நாங்க என்னைக்கு பறிச்சு முடிச்சு எப்ப இந்த ஒர்க்கை நாங்க முடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது, எங்களுக்கு நீங்க பறிச்சு கொடுத்துட்டு உங்க ஒர்க்கை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க.
இருக்கானுங்க. அப்ப ஒருத்தர் கேக்குறான், ஏயா 130 அடி பறிச்சா பூமியில இருக்க தண்ணியவே தொட்டலாமையா, என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு டக்குன்னு அந்த பையன் வார்த்தையை விட இதை பார்த்த இவனு கன் எடுத்து தலையை வச்சுட்டு, இங்க பாரு சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க முடிச்சு கொடுக்குறோம், இதுக்கப்புறமாவது எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறானுங்க. கண்டிப்பா விட்டுருவோம், இந்த ஒர்க்கை மட்டும் நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கால் பண்ணி அங்க என்ன தாண்டா நடக்குது, உங்களோட போட்டோ ஒருத்தனது மாட்டிக்கிச்சு, நீங்க என்னதான் அங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப காட்டு கத்துறான். இதெல்லாம் கேட்ட அங்க இருக்கிற அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீ தான் கடைசியா ஒரு பொண்ணை கூட்டி வந்தியே, அவளாலதான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம், திரும்பவும் நம்ம அவளாலதான் மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் பெரிய ஒர்க்குடா, எப்படியாவது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, எல்லாத்தோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சரிங்க சார் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இந்த ஒர்க்கை கன்ஃபார்மா நாங்க முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்னா, அவ தான் நம்ம ஹீரோயினி. அவளுக்கு ஒரு பக்கத்து நல்ல மனசு இருக்கு, யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம அடிமையா தான் ஒர்க் பண்றோம், அவங்களுக்கு காயப்படாம ஏதாவது சேதாரப்படாம நம்ம அனுப்பணும் அப்படின்றதான் நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன தாட்டு. அதனால யாருக்கும் எதுவும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவளும் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவளும் அந்த இடத்துல இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேங்க்ல ஒர்க் பண்ண பொண்ணு ஒரு பெண்ணு கன்சீவா இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருப்பானுங்க. சோ அதனால இந்த பொண்ணுக்கு மனசே கேட்காது, ஒரு கன்சீவா இருக்க பொண்ணை யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் காட்டு கத்தி விட்டுருவா. ஆனா இவனுங்க எல்லாரும் இந்த பொண்ணை தெரியாமையாவது கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. சோ அதே சமயத்துல பார்த்து அந்த பொண்ணு இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல வர, இதை பார்த்து அவனுங்களும் உன்னை தாண்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம், இன்னைக்கு நீ மாட்டின, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணு பாவம் அந்த இடத்துல அவனுங்களுக்கு கெஞ்சி இல்ல, என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் எங்கேயாவது ஓடி கூட போயிடுறேன், அது மட்டும் இல்லாம நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னும் போது எங்களோட பாவம்லாம் உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதை பார்த்து அவனுங்களுக்கு கோவம் தான் போக போக அதிகரிக்குது. ஏண்டி எங்க கிட்டே உன் சாபத்தை விடுறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. ஆனா அந்த பொண்ணோட மனசாட்சி எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்க மனசே கிடையாது. உன்னோட சாவு எங்களோட கையில தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்ட, அப்ப அந்த பொண்ணு வேற விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயம் தெரியும், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப எங்கள்கிட்ட சொல்லே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு, அதுக்கு நீங்க எங்களை கொலை பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்களும், அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்லியே ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உன்னை சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்ன சுடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க என்ன சுட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறீங்க, இப்படின்னும் போது என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது, நீங்க சுட்டுக்கிறீங்கன்னா சுட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஒரு பக்கத்து ஒரே யோசனையா இருக்கு, இவளை கொல்லலாமா வேணாமா, இவ ஏதோ நம்ம கிட்ட சொல்லவும் வரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கானுங்க. உடனே அவனுங்களும், சரிமா நான் உன்னை கொல்ல மாட்டேன், அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்ல கொஞ்சம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சுறானுங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பேங்க்ல வெறும் 250 கோடி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த பேங்க்ல 500 கோடிக்கு மேல இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பேப்பருங்க பணம் அடிக்கிறதுக்காக நாங்க நிறைய சர்ப்ரைஸான இடத்துல ஒளிய வச்சிருக்கோம், அதை உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவா. இதை பார்த்து அவனும், சரி ஓகே இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுக்கு ஒவ்வொரு ப்ரூஃபா கிடைக்க ஆரம்பிக்குது. அவனுங்களும் வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து இந்த திருட்டு கும்பலோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனு கேமரா செக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னெண்டா இருந்த பொண்ணை மிரட்டிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் அவனோட இன்னொரு பையன் கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து அந்த பொண்ணை போய் நீ கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு பக்கத்து இந்த பொண்ணுக்கு அந்த இடம் ஃபுல்லா அடைச்சிருக்கனால மூச்சு கூட கொஞ்சம் விட முடியாது, அதனால இந்த பொண்ணுக்கு படப்படப்புல அங்கனே அழுதுகிட்டே உட்காந்துருப்பா. அவன் கையில கண்ணை கொடுக்கவும் அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த பொண்ணை சுடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவனும் அந்த பொண்ணோட தலையில டைரக்டா கண்ணை வச்சிருவான். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு சுடுறதுக்கு மனசே வராது, அவனே ஒரு செகண்ட் அழுது போயிடுவான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது இதை பார்த்து அந்த பொண்ணு, தயவு செஞ்சு என்ன சுட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா. ஆனா அந்த டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவன், என்ன தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அப்படி ஒன்ன நான் கொல்லனா இவனுங்க எல்லாரும் என்ன கொல்றுவானுங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லிட்டு டம்முன்னு ஒரு கண்ணு சத்தத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் பார்ட் 4வது பாகம் தான். அது இதை விட கொஞ்சம் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம அந்த கன்சீவா இருந்த பொண்ணு இறந்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளன்றது இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா டம்முன்னு ஒரு கன் சத்தத்தோட தான் முடிச்சானுங்க. அந்த பொண்ணு இறந்து போற சீனை காமிக்கவே இல்லை. சோ அதனால 4வது பார்ட் வரைக்கும் மறக்காம வெயிட் பண்ணுங்க. டாடா பை பாய்.
பாகத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தனை சுட்டு கொள்ற மாதிரி காமிக்கிறானுங்க. யார் அப்படின்னா 4வது பார்ட்ல கடைசி சீன்ல பார்த்திருப்போம். ஒருத்தனை சுட்டு கொண்டதோட கதையை முடிச்சிருப்பானுங்க. சுட்ட உடனே கீழே விழுந்த அவனும் கடைசியில செத்துருக்க மாட்டான். அவனும் உயிருக்கு போராடிட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து அவனை உள்ள தூக்கிட்டு போயிடுவானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த கன்சீவா இருந்த பொண்ணை ஒரு குடனுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல. மயக்க வர மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. அங்க இருந்த அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வெளியே போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அதே கம்பெனில மிஷின் வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. படத்தை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணும், தலைவரே இவ்வளவு நாளா நான் ஆசைப்பட்டதுல நிறைவேறிச்சு. இவ்வளவு படத்தை நான் பார்த்தது கிடையாது, இப்ப நான் சர்ச் பண்ணது கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாளா நான் கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நல்ல நோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதுல இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆனந்தம் பாருங்களேன். ஏன்னா பண்றதே திருட்டு தொழில், இதுல கள்ள நோட்டு நல்ல நோட்டுன்னு இந்த பொண்ணு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கத்து பார்த்தா அப்படின்னா மீடியாக்காரனுங்க தொல்லை தாங்க முடியல. நியூஸும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த போலீஸ்காரனுங்க எல்லாருமே கொள்ளை அடிக்கிறவங்க சுடானுங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்க சுட்டனால பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இந்த மீடியாக்காரனுக்கு விடானுங்களா, அவனுங்க விடுற மாதிரியே தெரியல. அந்த மீடியாக்காரங்க கேட்கிற கேள்விக்கு இவனுங்களால பதிலும் சொல்ல முடியல. அவனுங்களும் போட்டு பிச்சை எடுக்கிறானுங்க. இன்னொரு பக்கத்துல இந்த கன்ல சுடுவாங்கனவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்க, அதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி கொடுங்க, அவள்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாமே திருட்டு மட்டும்தான். என்ன பண்றதுன்னு அவனுங்களும் பயத்துல முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவனுங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா இவனோட உடம்புக்குள்ள இருக்க புல்லட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவனை பாதுகாப்பா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இன்னொரு பக்கத்து பாதி பேர் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இதை நம்மளோட டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட சொன்னா ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டைய குழம்பி போற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த டீமோட தலைவருக்கு இந்த நியூஸ் தெரிய வந்து அவனு அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து அவனு ஒரு உயிரோட இருக்க மனுஷனை பக்கத்துல படுக்க வச்சு சராசரியா ஒரு மனுஷனோட உடம்புல எத்தனை பார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்ததா இன்னொரு பொண்ணை படுக்க வச்சு நான் சொன்னதெல்லாம் நீ கரெக்டா வரைஞ்சுக்காமே அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணை சொல்றான். அந்த பொண்ணு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்க அந்த பொண்ணோட வயித்துல ஒரு தையல் போட்டுப்பானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே எனக்கு கையை கொண்டு போக திடீர்னு இந்த பொண்ணு கோவப்பட்டு வேகமா வந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்ச உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பெரிய வாக்குவாதமே ஆயிரும். எதுக்காக என் வயிறை தொட்ட, அதுவும் அந்த இடத்துல தையல் போட்டுருக்கேன், அதை நீ எதுக்காக பார்த்த அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த பொண்ணை போட்டு ஏறுன்னு ஏறுறா. இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு சுட சொன்ன காரணத்தினால மட்டும்தான் அவனுங்க சுட்டானுங்க. அப்படின்னும் போது இந்த பொண்ணை தான் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதனால யார்கிட்ட போய் என்ன சொல்றதுனே தெரியல. அதனால இந்த பொண்ணு அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி அந்த இடத்துல பாவம் பரிதாபமா உட்காந்துருக்கா. சரி நடந்தது நடந்துருச்சு, அந்த டீமோட தலைவனுக்கு நம்ம கால் பண்ணி அந்த அவனை மட்டும் வெளியே அனுப்ப சொல்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு வேகமா கால் பண்ணிட்டு இருக்கா. கால் அட்டன் பண்ணோன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, சுட சொன்னது என்னோட தப்பு தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மனுஷனை மட்டும் கொஞ்சம் வெளியே விட்டுருங்களேன், நாங்க பாதுகாப்பா அவரை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, வேணா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நிறைய டாக்டர்ஸ் ரெடி பண்ணி நீங்க உள்ள வேணா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, சரி நாங்க நல்ல டாக்டர் அனுப்புறோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவரை பாதுகாப்பா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் பேசி முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு பாவம் மைண்ட் அப்படியே அப்செட்டாவே இருக்கு. இந்த பொண்ணு வெளியே வர உள்ள போற, என்ன பண்றதே தெரியல. அங்க இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுங்க, எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சரி ஓகே மேம், தாராளமா இருங்க, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் டோர் சாத்த திடீர்னு பார்த்தா இன்னொரு போலீஸ்கார அங்க இருந்து வேகமா ஓடி வந்து மேம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அந்த போலீஸ்கார பொண்ணு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மூக்குல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அந்த போலீஸ்காரனும், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன், அது மட்டும் இல்லாம என்ன ஹெல்ப்னாலும் நீங்களே என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த ஆம்புலன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஆரம்ப சீன்ல ரெண்டு பொண்ணுங்க ஃபைட் பண்ணிக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்திருப்பா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு, இப்ப நீ எதுக்காக என் ரூமுக்கு வந்த, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு கோவமா பேசுறா. அந்த பொண்ணு அப்படியே கோவமா பேசணும்னா இவ என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, தெரியாம நான் கைப்பற்றுச்சு, சாரி, இன்னமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது யாருக்கும் தெரியுற மாதிரி நான் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினி அந்த பெட்ல உட்காந்துட்டு கேக்குறா, சரி நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னோட பையன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறா. பதிலுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட பையனுக்கு 7 வயசு ஆகுது, இப்போ வரைக்குமே என் பையன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியும், ஆனா என் பையனை யாருமே என் கிட்ட ஒட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியான இந்த பொண்ணு ஏன் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட புருஷன் கல்யாணம் 3 நாள்ல என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகி என் குழந்தைய நான் பெத்துக்கிட்டேன், அப்போதைக்கு என்னோட பிள்ளைக்கு சாப்பாடு கூட என்ன பண்றதுன்னு தெரியல, கரெக்டா அப்போதைக்கு என்னோட பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், என் பையன் சும்மா ஃபைட்டர் மேன் மாதிரி சூப்பரா தாவி தாவி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் அப்போதைக்கு என்னோட பிள்ளைய வளர்க்கறதுக்கு என் கையில 10 ரூபா கூட பணம் இல்ல அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆனா அப்பயே என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவளோட பிள்ளைய வளர்க்கறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நிறைய கள்ள நோட்டுகளை அச்சடிச்சு அதையே சேல் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் இந்த பொண்ணு அவளோட கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நான் இவ்வளவு பண்ணேன், அது மட்டும் இல்லாம நான் நிறைய வாட்டி ஜெயில் ஏறி இறங்கியிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்போதைக்கு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோனியான இந்த பொண்ணுக்கு மனசே கேட்கல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு பாரு, கடைசியில ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாம திருடுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவளை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பெட்ல படுத்திருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஆனா ஒண்ணு, இதுல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கிட்டாவது நான் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராசஸ் மட்டும் சக்சஸா முடிஞ்சிச்சுன்னா நானும் என்னோட அம்மாவோட போயிட்டு சந்தோஷமா நாங்க 2 பேரும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அப்படியே வெளியே வந்துருவா. அந்த பொண்ணு பார்த்தா இன்னொரு ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த அப்பனும் பையனும் அந்த பொண்ணை ஒரு சேஃபான ரூமுக்கு தூக்கிட்டு போய் அங்க பாதுகாப்பா படுக்க வச்சிடறானுங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, என்னால சுத்தமா முடியல, இந்த காலை வெட்டியாச்சும் எடுத்துருங்க, என்னால வலி கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல அப்படின்னு இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அவன்கிட்ட ரொம்ப ஃபீலா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வேற கன்சீவா இருக்காளா. இந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல. கூடவே இந்த பொண்ணை கன்சீவ் ஆக்குனா பாத்தீங்களா, அவனை தான் கரெக்டா அந்த இடத்துல சுட்டும் போட்டுருப்பானுங்க. அதனால அவனும் ஒரு பக்கத்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த பக்கத்து இந்த பையனும் அவரோட அப்பாவும் இந்த பொண்ணோட தொடையில இருக்க புல்லட்டை மட்டும் எடுத்துட்டா போதும், இந்த பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்னு அவனுங்க 2 பேரும் பதறிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து இந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு உளறி விட்டுருவாரு, இது மாதிரி உங்க கூட இருந்தவர் தான் சுட்டு போட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த இடத்துல துள்ளி துடிக்க கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த வயசான மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளவு பெரிய காயெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஷோல்டர்ல தான் லைட்டா புல்லட் இறக்கிருக்கு, அதையும் ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு பாவம் அந்த இடத்துல அழுதுகிட்டே தான் இருக்கா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த புல்லட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ்காரங்க கூடவே அந்த டாக்டர் எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு டாக்டரா தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சோன்னே இவனுங்க எல்லாரும் ஏகப்பட்ட கண்ணை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னுங்க, கொண்டு வந்த பொருள் அங்கனே வைங்க, நீங்க மட்டும் தனியா முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுங்க அந்த இடத்துல மிரண்டு போயிடானுங்க. வாவ், இவ்வளவு செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. உடனே அவனுங்க எல்லாம் தனியா வச்சுட்டு நீங்க மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எல்லாத்தையும் கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு தெரிய வருது அதான் அந்த போலீஸ்காரன் அப்படின்னு. ஏன்னா ஒரு டைம் அவன் இந்த கேமரா ரூமுக்குள்ள போயிருவான். போன உடனே அந்த போலீஸ்காரன் சொல்லுவான் பாத்தீங்களா, ஹலோ சாரை கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி. இதை பார்த்து இவன் ஐயோ இந்த போலீஸ்காரன் உள்ள வந்துட்டானே அப்படின்னு இவன் உடனே டென்ஷன் ஆயிடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கால் பண்ணி இது மாதிரி வந்திருக்குமா போலீஸ்காரன், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, முடிஞ்சா அவனோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்களும் சரிங்க பாஸ், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க, நாங்க அவனோட கதையை முடிஞ்சா முடிச்சிடறோம், அப்படி இல்லைன்னா அவனை என்ன பண்ணுமோ நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க அப்படின்ற மாதிரி இவனுங்களை ஆறுதல் சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அவனும் பார்த்து ஜாக்கிரதையா வேலையை முடிச்சிருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுங்களும் போனை கட் பண்ணிடுறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த டீம்ல இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க 3 பேர் கம்பீரமா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் கூடவே 2 டாக்டர் வந்தானுங்க பாத்தீங்களா, அதுல யார் போலீஸ் யார் டாக்டர்னு இவனுங்களுக்கு நல்லா தெரியும். சோ ஆனாலும் இவனுங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல அவனுங்களை எப்போதும் போல செக் பண்ற மாதிரி முட்டி போட வச்சு கையெல்லாம் தூக்கி அப்படியே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போதைக்கு அவனுங்க ஆப்போசிட்ல ஒரு பிளேட்டை நீட்டி உங்களோட கையில என்னென்ன வாட்ச் என்னென்ன பொருள் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பிளேட்ல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. உடனே அவனுங்களும் வாட்ச் ஏர்பட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறானுங்க. அப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாம ஏதாவது பொருளை நீங்க உள்ள கொண்டு வரும்னு நினைச்சீங்கன்னா சுட்டு புசிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. மிரட்டல இந்த போலீஸ்காரனுக்கு டர் ஆகி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடறான். சரி சரி எல்லாம் பொருளை கொடுத்துட்டீங்க, அடுத்து அப்படியே எல்லாம் குப்பளிக்கப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவனுங்க டிஃப்ரெண்டா பண்றானுங்களே அப்படின்னு. சரின்னு இவனுங்களும் பயத்துல அந்த இடத்துல படுத்துறானுங்க. அடுத்ததா பின்னாடி பக்கம் ஏதாச்சும் வச்சிருக்காங்கன்னு அங்கேயும் போய் செக் பண்ணி பாக்குறானுங்க. அந்த இடத்துல எதுவும் இல்ல. சரி சரி எல்லாரும் எதிரிங்க, நம்ம ஆபரேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க எல்லாத்தையும் கிளப்பிடுறானுங்க. சோ அது மட்டும் இல்லாம இவனுங்க 3 பேத்தையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் கூட்டி போறானுங்களா அப்படி இல்லையா வேற எங்க கூட்டி போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணாவே இருக்கானுங்க. இதோட அப்படியே இந்த 5வது பக்கத்தை கதையை முடிக்கிறானுங்க. அடுத்ததான் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு பார்ட்ல இவனுங்களை ஆபரேஷன் தியேட்டர் தான் கூட்டி போறானுங்களா இல்ல வேற எங்கேயும் கொண்டு போய் இவங்க கொலை பண்ண ட்ரை பண்றானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லா பார்ட்டையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. கூடவே நம்மளோட வீடியோவை தமிழ்நாட்டுல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாக்குறீங்கன்றதையும் மறக்காம ஒரு கமெண்ட் தட்டிடுங்க. சரி அப்படியே அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய்.